அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்கும் தலைப்பு என்னதுன்னா, யாரிடமும் என்ன செய்யக்கூடாது, கையேந்திரம். இவ்வுலகில் பார்த்தோம்னா எத்தனை உயிரினங்கள் இருக்குது சரிங்களா? நமக்கு பறவைகளும் சரி விலங்குகளும் சரி எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. அது அனைத்துக்குமே இரணம் அளிக்கக்கூடிய பொறுப்பை யாரிடம் இருக்குன்னா அல்லாஹ்விடம்தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் தன் கைவசமாக வைத்துள்ளான். அப்போது அனைத்தையும் யார் படைக்கக்கூடியவன்? அல்லாஹு தான். இப்போ அவனே என்ன செய்வான்? எல்லாவற்றிற்கும் இரணமளிக்கக்கூடியவனும் அவனே தான். அப்போது அவன் உயிரினங்களை என்ன செய்கிறான்? படைக்கிறான். அப்போ அவனுக்கு அவங்களுடைய இரணம் தேவைகளை ஏற்பாடு செய்யாமல் இருக்கானா? அப்படியே விட்டு விடலை. அப்போது கடலில் உள்ள உயிரினங்களுக்கும் சரி, ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளுக்கும் சரி, தரையில் வாழும் உயிரினங்களுக்கும் அல்லாஹுவே என்ன செய்கிறான்? கஜானாவிலிருந்து இரணங்களை அனுப்பி வைக்கிறான். அல்லாஹுவே தமது திருமறையில் கூறுகிறான், எத்தனையோ ஜீவராசிகள் தமது உணவை சுமந்து கொண்டு திரிவதில்லை. அப்போ அல்லாஹுவே அவற்றிற்கும் உங்களுக்கும் இரணம் அளிக்கின்றான். அவன் அனைத்து விஷயங்களையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். இப்போ அல்லாஹு சிலருக்கு இரணத்தை எப்படின்னா விசாலமாக்கி தருகிறான் இல்லையா? சிலருக்கு என்ன இரணத்தை அளவோடு கொடுக்கிறான். அப்போது இது அல்லாஹுடைய ரகசியமாகும். அப்போ அல்லாஹு தாலா அருளியுள்ளான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு ஏராளமாக கொடுக்கிறான், அளவோடும் கொடுக்கிறான். இந்த 2 விஷயங்களுமே நம்ம மனசில் பதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் தன் இரணத்துடையே பிறக்கின்றான். அதாவது பார்த்தோம்னா அல்லாஹு தாலா தனது கஜானாவிலிருந்து அவருக்காக இரணத்தை என்ன செய்கிறான்? நிர்ணயிச்சிடறான். அப்போ அவருக்குடைய இரணம் என்னது? நிர்ணயிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால அடுத்தவருடைய இரணத்தில் எந்த குறைவும் ஏற்படாது. இப்போ எனவே இவ்வாறு நம்ம என்ன செய்யணும்? எண்ணிவிடக்கூடாது. அப்போ குடும்பம் சிறியதாக இருக்குது. அப்போது அது செழிப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும். குடும்பம் பெரியதாக இருந்தால் அது சிரமத்திலும் வறுமையிலும் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? எண்ணிவிடக்கூடாது. அவ்வாறு எண்ணுவது தவறும் மடமையும் ஆகும். இப்போது மடமையான காலத்தில் சிலர் இப்படி தான் நினைத்து வந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் அப்படி நினச்சிருக்காங்க இல்லையா? அதாவது பிள்ளை குட்டிகள் நிறையா இருக்கும். அப்போ அவங்களுடைய உணவு குடிப்பு எங்கேருந்து கிடைக்கும்? அவர்களுடைய தேவைகள் எப்படி நிறைவேறும்? இது போன்ற எண்ணங்கள் அவர்களுக்கு தோன்றதுனால தான் அவங்க குழந்தைகளினா என்ன செஞ்சுருக்காங்க? இரக்கமின்றி கொன்று குவித்திருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தோம்னா. அப்போ இஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன, அந்த பச்சிளம் குழந்தைகளை அந்த அநியாயமாக கொலை செஞ்சுருக்காங்க இல்லையா? அதனால் தடுத்து நிறுத்தியது நம்ம இஸ்லாம் தான். அப்போ அல்லாஹு தாலா தெளிவாக கூறினான். என்னது? வறுமைக்கு பயந்து உங்களது குழந்தைகளை கொல்லாதீர்கள். நாமே அவர்களுக்கும் உங்களுக்கும் இரணம் கொடுக்கிறோம், அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அவர்களை என்ன செஞ்சக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய பாவமாகும். உண்மையில் வந்தோம்னா இந்த எண்ணம் ஏன் வருகிறது என்றால், மனிதன் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் தாமே என்னமோ உணவு கொடுப்பதாக நினைத்து கொண்டிருக்காங்க. எனவே அவன் என்ன செஞ்சிருக்கான்? கருதுகிறான், நம்முடைய வாழ்க்கையை இப்போது சிரமத்திலும் சிக்கலிலும் கழிந்து வருகின்றது. இந்த நேரத்தில் குடும்ப நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டால் நம் நிலை என்னவாகும்? நாம் எப்படி அவர்களை காப்பாற்ற முடியும்? ஆனால் மனிதனுடைய கடமையோ தனக்காகவும் தன் குடும்ப நபருக்காகவும் இரணத்தை தேடி வெறும் முயற்சி செய்வதும் அதற்குண்டான காரியங்களை ஏற்பாடு செய்வதுமே ஆகும். அல்லாஹு தாலா அவருக்கும் இரணமளித்து கொண்டிருக்கிறான். அவர்களின் மூலம் மற்றவர்களுக்கும் என்ன செய்கிறான்? இரணமளித்து கொண்டே தான் இருக்கான். ஒரு மனிதர் எத்தனை நபர்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரோ அத்தனை பேருக்குமே உணவு கண்டிப்பாக சேரும். அப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு நபரின் பொறுப்பில் 5 பேர் இருக்காங்க. அப்போது அந்த 5 பேருக்குமே தேவையான உணவு
அவரிடம் வந்து சேரும். அப்படி அவரது பொறுப்பில் 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேருக்கான இரணம் அவரிடம் வந்து சேரும். அப்போ அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், அல்லாஹு தாலாவிடமிருந்து அடியானுடைய சிரமத்திற்கு தக்கவாறு உதவிகள் வந்து சேரும். இப்போ நம்ம சாப்பாடே இல்லாமல் இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஏதாவது உதவி செய்கிற மாதிரி இருக்கலாம், சரியா? இப்போ வந்து யாருக்காவது ஒரு சாப்பாடு வழங்கி கொண்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருப்போம், சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது நமக்கு என்ன செய்வோம், அந்த அல்லாஹுக்கே நம்ம நன்றி சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம யார்கிட்டையுமே என்ன செய்யக்கூடாது, கையேந்திரக்கூடாது. அல்லாஹுடைய இரணம் வந்து எங்கே நம்ம இருந்தாலும் அதை அழிக்கக்கூடியவனாக இருக்கான். நம்ம எங்கே ஒரு கஷ்டமான நிலைமையில் இருந்தால் கூட நமக்கு ஒரு வேளையாவது இல்லாமல் இல்லை இல்லையா? அந்த காலத்தில் வந்து ஒரு நபியவர்கள்லாம் கஷ்டத்தை விட நம்மளாம் அனுபவிச்சிருக்க மாட்டோம். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தர்றான். ஆனால் வந்து நம்ம அந்த நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறோம். நானும் சரி நீங்களும் சரி இன்ஷா அல்லாஹ் நமக்கு உணவு கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் துவா ஓதிக்கொள்ளுங்கள். நம்மிடம் அவ்வளோ அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னா அள்ளி அள்ளி உணவுகள் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். இதனால நம்மளுடைய பாவங்கள் வந்து அழிக்கப்படும் இல்லையா? அதனால் அனைவரும் வந்து அன்பாக இருக்க பழகுங்கள். யாருடைய குறையும் வந்து குறை சொல்லி தெரியாதீர்கள். அது மிகப்பெரிய பாவமாகும். அடுத்தவர்கள் ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலுமே அங்கே இங்கேயும் பார்க்காமல் யாரிடமும் குறை கண்டுபிடிக்காதீர்கள். நல்ல விதமாக பேசுங்கள். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.